Hi friends, hello, welcome back to my channel Aari work unique gallery. இந்த வீடியோல நம்ம இப்ப ஸ்லீவ் டிசைன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஸ்லீவ் டிசைன்ல பாருங்க நம்ம கையில வந்துட்டு எந்தெந்த இடத்துல வந்து டாட்ஸ் வரணும் அப்படிங்கறதை இப்ப நான் மார்க் பண்ணிட்டு இருக்கேன். அது ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்ட் சும்மா ஒரு 5 டாட் வச்சிருங்க. அதுக்கு அப்புறம் அதுக்கு இடையில வேணுங்கறத நீங்க கரெக்ட்டா பார்த்து வச்சுக்கோங்க. ஒயிட் பென்சில்ல நான் மார்க் பண்ணிக்கிறேன். நடுவுல ஒன்னு மார்க் பண்றேன். அதுக்கப்புறம் இந்த 4 இதுக்கு இடையில மறுபடியும் ஒன்னு ஒரு 3 இது வரும். இப்போ ஒன்னு மார்க் பண்ணியாச்சு. மறுபடியும் சென்டர்ல உள்ள ஒரு இதுக்கு நேரா ஒன்னு. அவ்வளவுதான். ஸ்லீவ்ல நம்ம எங்கெங்கலாம் அந்த டாட்ஸ் வரும்ங்கறத மார்க் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இந்த மாதிரி கோல்டன் பால்ஸ் அங்கங்க செட் பண்றப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம அந்த இடத்துலயே வந்துட்டு லாக் பண்ணனும். ஒவ்வொண்ணுக்கு தனித்தனி லாக் பண்ணனும். இல்ல எனக்கு அந்த மாதிரி லாக் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டிட்ச் போட்டுட்டு அடுத்ததா ஒரு ஸ்டிட்ச் போடுறப்ப இந்த சைடு ஆப்போசிட் சைடுல எடுத்துட்டு கீழ ஒரு இழுத்தீங்கன்னா சூப்பரான ஒரு லாக் விழுந்துரும். இந்த லாக்கை கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி அங்கங்க டாட்ஸ் வைக்கிறதுக்கு இந்த மெத்தட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ பாருங்க நான் அடுத்ததா கொஞ்சம் க்ளோஸ் அப்ல உங்களுக்கு காட்டியிருக்கேன். எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு கோல்டன் பாலை எடுத்து அதுல ஸ்டிட்ச் பண்ண போறோம். கீழ விட்டு எடுக்கறோம். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டிட்ச் போட்டுக்கோங்க. அதுக்கு அப்புறம் ரெண்டாவது ஸ்டிட்ச்ல கூட நீங்க நல்லா எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் ஆப்போசிட் சைடுல வச்சு கீழ வச்சு ஒரு இழுத்தீங்கன்னா நல்லா இப்படி கூட நீங்க நீடில்ல கூட வச்சுக்கலாம். வச்சிட்டு இழுத்தீங்கன்னா நல்லா லாக் விழுந்துருது பாருங்க. ஆனா இதுல என்ன ஒண்ணுனா நீங்க கடைசியா பண்ற அந்த பால் வந்துட்டு நம்ம எப்பயும் மாதிரியே அந்த லாக் போட்டுக்கணும். அப்பனா தான் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஸ்டிட்ச் பண்ணிட்டோம். இதுதான் கடைசி கோல்டன் பால் ஸ்டிட்ச் பண்ண போறோம் அப்படினா அதுல வந்துட்டு நீங்க நார்மல் லாக் போடணும். அது மாதிரி போடிங்கனா அந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பரா நிக்கும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்க அங்கங்க டாட்ஸ் வைக்கிறது ஈஸியாவே செஞ்சிரலாம். கண்டிப்பா நீங்க இந்த ஸ்லீவ் இல்லனா எங்கயாவது டாட்ஸ் வைக்கணும்னா கண்டிப்பா இந்த மெத்தட இந்த லாக்க மறந்துராம யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே फ्रेंड्स, நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம். அதுவரைக்கும் பை फ्रेंड्स.